தளபதி தலைவர் விஜய் அவர்கள் அதே பேருந்தின் மேடையில் ஏறி மக்களை இருகரம் கூப்பி தன் முகத்தை காட்டுகிற போது அந்த மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் விண்ணதிர கரகோஷம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்லுகிற போது நெஞ்சை நிமிர்த்தி கையை உயர்த்தி தலைவா என்று கூக்குரலிட்ட அந்த சம்பவம். முதல்ல கட்டமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் நிலப்பரப்பு, அதை சுருக்கி 5000 பேர் திரளுகிற வகையில் ஒரு மாநாடு போல் ஒரு பொதுக்கூட்டம், 15 ஆம்புலன்ஸ் விரைவு வண்டிகள், 6 மருத்துவ பரிசோதனை கூடங்கள், 100க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகள், 60க்கும் மேற்பட்ட கழிவறைகள் என்றெல்லாம் காட்சியளித்த பொதுக்கூட்ட திடல். வேற எந்த கட்சிக்கும் இப்படிலாம் அமைக்க சொல்ல மாட்டான். தமிழக கட்சியில் உயிரிழப்புகள் ஏற்படலை. திட்டமிட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியதற்கு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய விலையை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிற நிகழ்வு தான் இப்போ பாண்டிச்சேரியிலும் நடைபெற்றிருக்கிறது. வெளியில் பாஸே இல்லாமல் திரண்ட மக்கள் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் என்று இன்றைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அத்துமீறி நுழைந்தவர்களே 3800 பேராம் திரளுக்குள்ள. ஆக கிட்டத்தட்ட 9000 பேர் கொண்ட ஒரு அரங்கத்தில் இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். காஞ்சிபுரத்தில் 2000 பேரை உள்ளரங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்படி திமுக மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. திமுக அது பாடம் கற்றுக்கொண்டு அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கேயும் திமுக இருக்குல்ல, அங்கே அடுத்து அவங்க தானே ஆள போகிறோன்னு சொல்லி பம்மட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆள போகிறோன்னு தானே சொல்கிறாங்க. ஆள் இல்லை, அப்போ ஆளக்கூடிய அரசை தானே நீங்கள் கேள்வி எழுப்பணும். ஆள போகிற அரசை பார்த்து தான் இப்போ கேள்வி கேட்டதற்கு பிறகு சகோதரி ஈசா சிங் அவர்கள் புஷியானதை துரத்தி அடித்தாங்களா? அவங்கள சொல்கிறீங்களா? துரத்தியெல்லாம் அடிக்கலை. அவர் என்ன சொன்னார், அதை யார் துரத்தி அடிச்சது? அவர் சொன்னார், அங்கீகரிக்கப்படாதவர்களையும் உள்ளே அனுமதியுங்கள் என்று கேட்டார். அப்படிலாம் முடியாது, கரூர் சம்பவம் மாதிரி இங்கே பண்ண போகிறீங்களான்னு கேட்டது. அதுவே வழக்கு போடணும் அந்த அம்மா மேலே. ஏன் உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது இந்த அம்மா எப்படி கொலை குற்றவாளிகள் நீங்கள் தான் சொல்லலாம்? அது எப்படி உங்களுக்கு தார்மீக உரிமை யார் கொடுத்தது? அவங்க அந்த இடத்துல அதை பேசியிருக்கிறாங்க. ஏன் பேச வேண்டிய அவசியம் கூடாது அப்படின்றத பேசியிருக்காங்க. கரூரை போல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசுவதற்கும் கரூரை 40 பேர் கொண்டுட்டீங்க வந்திருக்கிறீங்களான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதிகாரம் யதார்த்தம் இல்லை, அது யதார்த்தம் இல்லை. அந்த அம்மா பிஜேபியாக இருக்கும். உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அதான். நான் என்ன கேட்குறேன்னா, புதுச்சேரியில் என்ன அடுத்த கட்டமாக செய்ய போகிறாரு? மரியாதைக்குரிய இன்னொரு வகையான அரசியலும் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், மார்ட்டின் அவர்களும் அங்கே களத்தில் இறங்கி தாவேக்காவை விமர்சனம் செய்கிறாரு. இங்கே ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, அவருக்கு எதிராக இங்கே இந்த கட்சியில் இருக்கிறாரு. எப்படி இயங்கும்? இது எப்படி போகும்? பாண்டிச்சேரி மாநிலம் இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகம் என்பது அளவு கடந்து நடக்கிறதாக நம்மளுக்கு தகவல். அவர் பேசி முடித்தார். மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார குழுவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேடையிலே ஏறினார், முகம் காட்டினார், நல்லா இருக்கிறீங்களா கேட்டார், மக்களின் கரவோசத்தில் பேச ஆரம்பித்தார். பாண்டிச்சேரி மாநிலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாருக்கும் இன்னமே அங்கே வாய்ப்பு இல்லை. தாவேக்கா தான், என்ஆர் காங்கிரஸ், இதெல்லாம் திமுக எல்லாம் முடிஞ்சு போகுது. இல்லை, என்ஆர் காங்கிரஸோட இவங்க கூட்டணி வைக்கிறதா அந்த மாதிரிலாம் வரட்டும், பார்த்துக்குவோம். அது எந்த அளவுக்கு உண்மை? அது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அங்கே ஒரு ஐடி விங்கே தொடங்கலை. ஓகே. அப்படி என்றால் அங்கே வாரியர் ஸ்டீம் இன்னைக்கு இறங்கி களத்தில் புகுந்து அடி நொறுக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி லட்சம் தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்கு குழுமி இருந்தாலும் 5000 பேரை அனுமதிப்பதற்கு காவல்துறை ஒத்துக்கொண்டாலும் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் தொண்டர்கள். வேறு வழியில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் புதுச்சேரி மக்களை சந்திச்சிருக்கிறார். அந்த கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி உரையாற்றியிருக்கிறார். இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த உரைக்கு பிறகு பல விமர்சனங்கள் இருக்குது. அதில் முதற்கட்டமாக ஒரு விமர்சனம் என்னென்னா, பாஜகவோட வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்காமல் இருக்கிறாரு, மீண்டும் இவர் சங்கின்றதை நிரூபிக்கிறாருன்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்து வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராகி இருக்கிறது என்பதை பறைசாற்றியிருக்கிற பொதுக்கூட்டம் நடந்தேறி இருக்கிறது.
தலைக்காவிரியிலிருந்து புறப்பட்டு காவிரி தடங்களின் வழியாக கால்நடையாகவே நடந்து வந்து என்னுடைய இறுதி யாத்திரையை நான் எந்த இடத்தில் என்னை நான் மாய்த்து கொள்வேனோ அந்த இடத்தில் என்னை பூசியுங்கள் என்று உலகத்திற்கு அறிவித்த அகத்திய மாமுனிவர் அமரராயிருக்கிற புதுச்சேரியில் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஆன்மீகத்தின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மதிப்பை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவான அன்னையும் அரவிந்தரும் அடக்கமாயிருக்கிற ஆசிரமம் நிறைந்த புண்ணிய தேசமாம் புதுச்சேரி. எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி சிறிது காலம் பாண்டிச்சேரியில் உலாவியதற்கு காரணமாக இருந்த பாரதிதாசன் பிறந்த புண்ணிய தேசம். அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். அந்த மண்ணுக்கான உரிய விஷயத்தை சொல்லும்போது மணக்குள விநாயகர் இடம்பெற்றிருக்கிற புதுச்சேரி என்று கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லி உப்பளம் மைதானத்தில் உரையாற்றியிருக்கிறார். முதல்ல கட்டமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் நிலப்பரப்பு, அதை சுருக்கி 5000 பேர் திரளுகிற வகையில் ஒரு மாநாடு போல் ஒரு பொதுக்கூட்டம், 15 ஆம்புலன்ஸ் விரைவு வண்டிகள், 6 மருத்துவ பரிசோதனை கூடங்கள், 100க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகள், 60க்கும் மேற்பட்ட கழிவறைகள் என்றெல்லாம் காட்சியளித்த பொதுக்கூட்ட திடல். வேற எந்த கட்சிக்கும் இப்படியெல்லாம் அமைக்க சொல்ல மாட்டான். தமிழக கட்சியில் உயிரிழப்புகள் ஏற்படலை. திட்டமிட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியதற்கு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய விலையை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிற நிகழ்வு தான் இப்போ பாண்டிச்சேரியிலும் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட விடியற் காலை 3:30 மணிக்கெல்லாம் தொண்டர்கள் படைசூழ மைதானத்திற்குள் வர வேண்டும் என்று முண்டியடித்தார்கள். காவல்துறையின் சிறந்த கட்டுப்பாட்டோடு இருப்பதால் QR கோட்டை பயன்படுத்தி தான் உறுப்பினர் அட்டையோடு உள்ளே நுழைய வேண்டும் என்கிற பெரிய கட்டுப்பாட்டோடு கட்சி தன்னுடைய வேலை திட்டத்தை உருவாக்கியது. 5000 பேருக்கு உறுப்பினர் அட்டை என்று சொல்லுவதை விட நுழைவு அட்டை என்று சொல்லலாம். QR கோடை பயன்படுத்தினா மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படி ஒரு புதிய அறிவியல் முறையை கையாண்டு. ஆனால் புஷி ஆனந்த் மற்றவங்களையும் உள்ளே விடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? 5000 பேர் மன மகிழ்ச்சியாக வந்து நின்று தலைவரை பார்க்கிற மன ஓட்டத்தில் இருந்தவன் மகிழ்ச்சியாக இருப்பான். கடைசி கட்ட தொண்டன் தலைவனை பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் மலப்புலங்காகிதம் அடைந்து ஒரு மாற்று யோசனையை சிந்தித்தா வந்தாங்க, தலைவரை கூட பார்க்க விடாமல் அப்படி தடுக்கிறாங்களே, நம்ம எதுக்கு அந்த கட்சியில் இருக்குன்னு நினச்சானா முடிஞ்சு போச்சு. இல்லை, நேற்றே அறிவுறுத்திட்டாங்க, தமிழக சார்ந்த ஆட்கள் யாருமே அங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அனுமதி அப்படின்றதெல்லாம் சொல்லி மீறி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்லை, அதுதான் தலைவனை பார்ப்பதற்கு இப்போ கடலூர் மாவட்டமும் பாண்டிச்சேரி ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. பல 100 கிலோமீட்டர் கடந்து போய் பார்க்க வேண்டிய சூழல் இல்லை, பக்கம்தான். 1/2 கிலோமீட்டரில் தமிழ்நாடு. அங்கே இருக்கிற தொண்டன் எப்படியாவது தலைவர் விஜயை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்து புறப்படுவது என்பது சாதாரணம். இருசக்கர வாகனத்தில் தலைவர் வண்டிக்கு பின்னால் அணிவகுத்து போன 100கணக்கான வண்டிகளை காவல்துறை ஆங்காங்கே மடக்கி பிடித்து வைத்தது. அது மட்டும் இல்லை, 12 கட்டுப்பாடுகள் மைதானத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு 31 கட்டுப்பாடுகள் பாண்டிச்சேரி அரசு. இதெல்லாம் கடைபிடித்து தான் இன்றைக்கு பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு பக்குவப்பட்ட தமிழக வெற்றிக்கழக கோட்டையாக மாறியிருக்கிறது. ஓகே, இதில் வெளியில் பாஸே இல்லாமல் திரண்ட மக்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவர்கள் என்று இன்றைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அத்துமீறி நுழைந்தவர்களே 3800 பேராம் திரளுக்குள்ள. ஆக கிட்டத்தட்ட 9000 பேர் கொண்ட ஒரு அரங்கத்தில் இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். காஞ்சிபுரத்தில் 2000 பேரை உள்ளரங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்படி போன்ற அரங்குகளை பிடித்து 50 லட்சம் 1 கோடி ரூபா செலவழிக்க வைக்கிற இந்த அரசுகள் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று பகல் கனவு காணுகிறார்கள்.
இல்லை அப்போ ஆனால் பாண்டிச்சேரி அரசும் அதை தான் முயற்சிக்குதா? ஆமாம், திறந்தவெளி மைதானத்தில் 72 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு உப்பளத்திலே உரையாற்றுகிறார் என்றால் ஒரு உத்வேகம் புறப்பட்டிருக்கிறது. எத்தனை அடக்குமுறைகளை இந்த அரசுகள் ஏவினாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்கிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை முழக்கங்களை இதயத்தில் ஏந்தி கொண்ட காரணத்தால் களமாடுவதற்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தம்பிகள் களமாட புறப்பட்டிருக்கிறார்கள். மாநாட்டு திடல் என்று சொல்லுகிற வகையில் இருக்கிற கூட்ட ஏற்பாட்டு திடலுக்கு முன்பாக உங்கள் விஜய் வருகிறேன் என்று சொல்வதை விட உங்கள் விஜய் வந்துவிட்டேன் என்று முழங்குகிற முழக்கங்கள் இன்றைக்கு விண்ணதிர்ந்தன. இங்கே நடந்த சில சம்பவங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலியார் குப்பத்தைச் சேர்ந்த தனலட்சுமி என்கிற பெண் இந்த கூட்ட ஏற்பாடு மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த விதமான உயிர் சேதங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தலைவருடைய உயிர் பத்திரமாக சென்னை திரும்புகிற வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் தலைமுடியை தானமாக்கி கொடுத்து விட்டு மொட்டையடித்திருக்கிறார். எவ்வளவு பாசம் தலைவன் மீது. இந்த செய்தி விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா? நேரம் போயிருக்கும், போகாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு துபாயிலிருந்து காயத்ரின்னு ஒரு பொண்ணு, நொச்சிக்குப்பம் பகுதியை சார்ந்தவர்கள் துபாயில் போய் அங்கே செட்டில் ஆன குடும்பம். தலைவர் விஜயை பார்ப்பதற்காக இரவோடு இரவாக வானூர்தி பிடித்து வந்து இறங்கி உப்பளம் பகுதியில் போய் தலைவர் விஜயை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று உயிர்ப்பாக வந்த தங்கை. திருநங்கைகளில் ஒரு தங்கை உள்ள அனுமதியே இல்லை, அனுமதி சீட்டே இல்லைன்னு சொன்னது. எவ்வளவோ கெஞ்சியும் உள்ளே விடாத போது நேரடியாக ஆதவர்ச்சனா அவர்கள் தலையிட்டு அந்த 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய திருநங்கையை உள்ளே அழைத்து கொண்டு மேடைக்கு முன்பாகவே உட்கார வைத்த பெருமை என்று இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதமாக. இல்லை, இதெல்லாம் ஒரு பெருமையான்னு நம்ம பேச வேண்டியது. ஆமாம், முதலாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மண்ணில் காலடி வைக்கிற தலைவர் விஜய்க்கு இவ்வளவு பாசத்தை செலுத்துகிறார்கள். இல்லை, முதலாக பேசுகிறாங்க, உற்சாகம் புரட்சி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அங்கேயும் போயிட்டு திமுகவை தானே திட்டுறாரு. அங்கே ஆளக்கூடியவர்களை திட்டாமல், இல்லை மத்திய அரசை திட்டாமல், திமுக மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க, திமுக அது பாடம் கற்றுக்கொண்டு அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கேயும் திமுக இருக்குல்ல, அங்கே அடுத்து அவங்க தானே ஆள போகிறோன்னு சொல்லி பம்மட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆள போறோன்னு தானே சொல்றாங்க, ஆள் இல்லை. அப்போ ஆளக்கூடிய அரசை தானே நீங்கள் கேள்வி எழுப்பணும். ஆளப்போகிற அரசை பார்த்து தான் இப்போ கேள்வி கேட்டதற்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இப்போ வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறார். தேவையில்லாமல் பாண்டிச்சேரியில் வந்து பிரச்சனை எழுப்பி விட்டு போயிருக்கிறார் விஜய்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே சரியாக இருக்குன்னு பேசுகிற அளவிற்கு பேசிவிட்டு வந்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் அங்கே பதறுகிறார். பாண்டிச்சேரியினுடைய உள்துறை அமைச்சர், ஏன் பதறீங்க, என்னத்தை போட்டு உடைச்சாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. என்னதான் பேசினார், என்னதான் உடைச்சாரு. முதல்ல காவல்துறை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பேசணும், சீக்கிரம் பேசிட்டு கூட்டத்தை முடியும்னு சொல்லி நெருக்கடி. ஏன்னா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறுத்தினோம்னா வேறு விபரீதங்களை சந்திச்சிடணும். வேறு எந்த கட்சியாவது விபரீதங்களை சந்திக்கிற அளவிற்கு கூட்டம் கூடியிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது செய்தி, அங்கே இருக்கிற மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஈசா சிங் அவர்கள் புஷியானதை துரத்தி அடித்தாங்களா, அவங்கள சொல்கிறீங்களா? துரத்தியெல்லாம் அடிக்கலை. அவர் என்ன சொன்னார், அது யார் துரத்தி அடிச்சது? அவர் சொன்னார், அங்கீகரிக்கப்படாதவர்களையும் உள்ளே அனுமதியுங்கள் என்று கேட்டார். அப்படிலாம் முடியாது, கரூர் சம்பவம் மாதிரி இங்கே பண்ண போகிறீங்களான்னு கேட்டது. அதுவே வழக்கு போடணும் அந்த அம்மா மேலே. ஏன் உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற போது இந்த அம்மா எப்படி கொலை குற்றவாளிகள் நீங்கள் தான் சொல்லலாம்? அது எப்படி உங்களுக்கு தார்மீக உரிமை யார் கொடுத்தது? அவங்க அந்த இடத்துல அதை பேசியிருக்கிறாங்க. ஏன் பேச வேண்டிய அவசியம் கூடாது அப்படின்றத பேசியிருக்காங்க. கரூரை போல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசுவதற்கும் கரூரை 40 பேர் கொண்டுட்டீங்க வந்திருக்கிறீங்களான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதிகாரம் யதார்த்தம் இல்லை, அது யதார்த்தம் இல்லை. அந்த அம்மா பிஜேபியாக இருக்கும், உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா. அதான் நான் என்ன கேட்குறேன்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும். அதுங்களே தாவேகா தொண்டர்கள், அதுதானே இங்கே சிக்கலாக இருக்குது. வேறு வழி இல்லைங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி 5000 பேர் தான் கூட்டத்துக்கு வரணும், 5000 பேருக்கு மேலே எல்லாம் வரக்கூடாது. இது என்ன கட்டுப்பாடு? அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடு போடுவீங்களா? 3000 பேர் தான் வரணும், 2000 பேர் தான் வரணும் அப்படின்னு கட்டுப்பாடு போடுவீங்களா எல்லாத்துக்கும்? ஏன் போடலை? அதுக்கெல்லாம்
தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் 5000 பேர் தான் கூடணும்னு என்ன புதிய சட்டம் ஏற்றுறீங்களா புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும்? இல்லை, நான் கேட்குறேன். இவங்க வரக்கூடிய தொண்டர்கள் பண்ணக்கூடிய செயல்களை பார்த்து தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படுது. உங்களுடைய கட்சி அறிக்கையில் அவங்களுடைய கட்சி அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க? மரத்து மேலே ஏறக்கூடாது, மற்றவங்க வீட்டு மாடியில் போய் நிற்கக்கூடாது, தனியார் பில்டிங்கில் போய் நிற்கக்கூடாது, இபி பாக்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அறிக்கையை நம்ம எந்த கட்சிக்கும் நம்ம பார்த்தது இல்லையே. அப்போ இந்த செயலை மீண்டும் மீண்டும் செஞ்சிருவாங்களோன்ற அச்சத்திலே இவங்க இருக்கிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது. இபி பாக்ஸும் கூட தெரியாமல் ஏறி நின்றுறது உயிர் போச்சுன்னா அப்போ திமுக சொல்கிறது. ஆர்வத்தின் மிகுதியாக அவன் வர்றான். அவன் உயிரை பாதுகாத்துக்கணும். இதுக்கு அரசோ அல்லது அங்கே அரசியல் கட்சியாக நடத்தக்கூடிய தாவேக்காவோ பொறுப்பேற்க முடியாது. அரசாங்கமும் பொறுப்பேற்க முடியாது. அரசாங்கம் எதுக்கு பொறுப்பேற்கணுமோ அதை தான் இருக்கணும். ஆமாம். ஒன்று. ரெண்டாவது, காவல்துறையை கையிலே வைத்து கொண்டிருப்பவர்கள், உளவுத்துறையை கையிலே வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்பது ஒரு திட்ட மதிப்பீடு செய்யாமலேயே காவல்துறை பணி செய்கிறது என்றால் அதுக்கு பேர் என்ன? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதை பற்றி ஏன் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க? அதனால தான் இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார், பாண்டிச்சேரி காவல்துறையை விட மிக படுமோசமான காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று குற்றம் சாட்டினார். இல்லை, பாண்டிச்சேரி காவல்துறைக்கு உரை ஆரம்பிக்கும் போதே நன்றி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் கரூர்லேயும் பேச்சு ஆரம்பிக்கும் போது கரூர் காவல்துறைகளுக்கு ரொம்ப நன்றி, நல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு. இது அப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதற்கு பிறகு கரூர் காவல்துறை என்ன செஞ்சு கட்டவிழ்த்து விடப்பட்டு கைத்தடிகளை பயன்படுத்தி தொண்டர்களை அடித்த சம்பவத்தில் தான் இத்தனை பேர் இறந்து போனாங்கிறது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நுழையக்கூடாது, விசாரணை போய் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒன்றா கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடாது. மோசமான விளைவுகள் கரூர். ஆனால் பாண்டிச்சேரி மாநிலத்தில் உரிய பாதுகாப்பை கொடுத்து காவல்துறையை கீழே இறங்கி அதுக்கப்புறம் அனுமதிச்சாங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர் அனுமதிச்சாங்களே. அது எப்படி? அவர்களுக்கு நிலைமை புரிந்தது. நிலைமைக்கு ஏற்றவாறு சாதுரியத்தை மாற்றிக்கொள்வதுதான் சரியானது. நான் இப்படி தான் டெம்பரா நிற்பேன்னா அப்போ இந்த மாதிரி கரூர் போல் சம்பவம் உயிரிழப்பு நடக்கத்தான் செய்யும். பாண்டிச்சேரி மாநில காவல்துறை என்ன செஞ்சு, கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம்னா ஏதாவது விபரீதங்கள் நடந்துடும், இடம் உள்ளே கிடக்கு, போகிறவங்க போகட்டும் என்று உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா? இல்லையே. ரொம்ப தெளிவாக அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு, அமைதியாக புறப்பட்டாங்க. எல்லாம் இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட்டம் முடிஞ்சு அமைதியாக போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை உரிய பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ புதுச்சேரியில் என்ன அடுத்த கட்டமாக செய்ய போகிறாரு? மரியாதைக்குரிய இன்னொரு வகையான அரசியலும் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், மார்ட்டின் அவர்களும் அங்கே களத்தில் இறங்கி தாவேக்காவை விமர்சனம் செய்கிறாரு. இங்கே ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, அவருக்கு எதிராக இங்கே இந்த கட்சியில் இருக்கிறாரு. எப்படி இயங்கும், இது எப்படி போகும்? பாண்டிச்சேரி மாநிலம் இன்றைக்கு காலை 10:02 தமிழக வெற்றி கழகத்தின் தலைநகர் கோட்டையாக மாறியிருக்கிறது. ஒரு நாள் மீட்டிங்லேயே முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? 20 லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட அந்த மாநிலத்தில் 1 லட்சம் பேர் இன்றைக்கி திரண்டிருக்கான் பார்க்குறதுக்குன்னு. வெளியில் நின்னவன் லட்சக்கணக்கில் நிற்கிறான், ஆயிரக்கணக்கில் நிற்கிறான், பார்க்குறதுக்கு நிற்கிறான், சாலைகளில் நிற்கிறான். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓகே. ஆக ஒரு மாநிலமே திரண்டு தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்று இன்றைக்கு மகுடாபிஷேகம் சூட்டியிருக்கிறது. மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்கள் அந்த மகிழுந்துல ஏறி பேருந்தில் ஏறி மேலே தன் முகம் காட்டுகிற போது அந்த மக்கள், ஏன்னா சொந்த தாய்மண்ணின் சொந்தக்காரன் முகம் காட்டுவதற்கு அவன் ஏறுகிறான் என்று தெரிந்து கொண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆர்வரித்ததை நான் பார்க்க முடிந்தது. அவர் பேசுகிற போது ஒன்று சொன்னார், தமிழ்நாடும் புதுவையும் நமது பக்கமே, வெற்றி கழகத்தின் கொடி வீரியம் கொண்டு பறக்கும் என்று அவர் பறைசாற்றியிருக்கிறார். நாம் தான் 2 மாநிலத்தையுமே ஆளப்போகிறோம் என்பதையும் ஆணித்தரமாக அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். நீ 31 கண்டிஷன் போட்டா என்ன? போட்டாலும் எங்கள் தொண்டர்கள் அதை தவிடுபடியாக்கிவிட்டு தலைவனை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்று மேடையிலே முழங்கினார். அது முக்கியமானது. ஈசா சிங் போன்ற காவல்துறை கண்காணிப்பாளர்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். மகிழ்ச்சி. ஆனால் அதிகார துஷ்பிரயோகமும் செய்கிற காவல்துறையை அவர்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற கேள்விக்குறி இருக்கு. பாண்டிச்சேரியில் அதிகார துஷ்பிரயோகம் என்பது அளவு கடந்து நடக்கிறதாக நம்மளுக்கு தகவல். அவர் பேசி முடித்தார். மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார குழுவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேடையிலே ஏறினார். முகம் காட்டினார். நல்லா இருக்கிறீங்களா கேட்டார். மக்களின் கரவோசத்தில்
பேச ஆரம்பித்தார். பாண்டிச்சேரி மாநிலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாருக்கும் இன்னமே அங்கே வாய்ப்பு இல்லை. தாவேகா தான், தாவேகா தான். என்ஆர் காங்கிரஸ் இதெல்லாம் திமுக எல்லாம் முடிஞ்சு போகுது. இல்லை என்ஆர் காங்கிரஸோட இவங்க கூட்டணி வைக்கிறதா அந்த மாதிரிலாம் வரட்டும், பார்த்துக்கணும். அது எந்த அளவுக்கு உண்மை அது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதில் மாற்றம் இல்லை. என்ஆர் காங்கிரஸ் முதல்வராக விஜயை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி, வாங்க. அவங்க விஜயை முதல்வராக ஏற்றுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு வரணும். ஆமாம், ஏன் வரக்கூடாதா? இல்லை விஜய் இங்கே இருந்தார், படம் நடித்தார், போனார், இப்போ சரி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. புதுச்சேரியில் என்ன பண்ணியிருக்கிறாரு அவரு? வந்தவுடனே நீங்கள் அவரோட கோட்டையாக மாறிச்சுன்றீங்க, அதுன்றீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வியப்பா இல்லையா? வியப்பு இல்லை, மக்களுடைய ஆரவாரத்தை பாருங்கள். முதல்ல அடி மனதிலிருந்து உற்சாகம் எழும்பி வருவதை உதடுகளில் சொல்லுகிறார்கள். மரியாதைக்குரிய ஆதவ அர்ச்சனா அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இந்தியாவிலேயே காவல்துறை முதன்மை மாநிலமாக பாண்டிச்சேரி தான் திகழ்கிறது என்கிற பறைசாற்றுதலை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அற்புதமான காவல்துறை, ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காங்க. சில தடைகள் இருந்தது. அப்போ தமிழக காவல்துறை ரொம்ப மோசமும் தலைவரே சொல்லிட்டார். அதற்கு பிறகு சொன்னார், பலகட்ட விஷயங்களில் பிரச்சாரத்தை முடுக்குவதற்கும் நிறுத்துவதற்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சிக்கிறது என்று பேசினார். அங்கே முடக்கிறதுக்கு இங்கே என்ன தொடர்? நீங்களும் அவரை மாதிரி பேசுகிறீங்க. இல்லை, என்ன கம்பேரிட்டிவ் தான். ஆக பாண்டிச்சேரி மாநிலத்தின் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை அழகாக அற்புதமாக நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்களை பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஆக தமிழ்நாடு காவல்துறை கெட்டொழிந்து சீரொழிந்து, ஏன் அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 9 போக்சோ வழக்குகளையும் காவல்துறை நண்பர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் அந்த இடத்துல போடிட்டு, இந்த மாநிலத்திலையும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம் காவல்துறை. ஒரு சில ஆட்கள் அந்த மாதிரி இருக்கனால நம்ம தமிழக காவல்துறை நம்மளே வந்து அந்த இதோட ஒப்பிட்டு பேசுறது, அப்படியெல்லாம் கிடையாது. தரம் தாழ்த்தி பேசுறது. தரம் தாழ்த்தி போய் கிடக்கிற காவல்துறை தரம் தாழ்த்தி தான் பேச முடியும். உயர்த்தியாக பேச போது சொல்கிறீங்க நீங்கள். தரம் கெட்டு போய் கிடக்கிறது. இன்னைக்கு ஒரு டிஐஜியை நியமித்த வரலாறு உண்டா தமிழ்நாட்டில்? பேசுங்க பார்ப்போம். எத்தனை படுகொலைகள், எத்தனை மரணங்கள் ஏன் நடந்துகிட்டு இருக்கு? இது எல்லா ஆட்சிகள்லையும் தொடர்ந்துட்டு தான். அப்படியெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது. நாள் ஒன்றுக்கு 6லிருந்து 8 படுகொலைகள் நடக்கிறது. எப்படி அது? ஆக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் தலைவராக தளபதி தலைவர் விஜய் அவர்கள் அதே பேருந்தின் மேடையில் ஏறி மக்களை இருகரம் கூப்பி தன் முகத்தை காட்டுகிற போது அந்த மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் விண்ணதிர கரகோஷம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்லுகிற போது நெஞ்சை நிமிர்த்தி கையை உயர்த்தி தலைவா என்று கூக்குரலிட்ட அந்த சம்பவம் விண்ணை பிளந்தது. பேசத் தொடங்கினார். அவர் பேசத் தொடங்குகிற போது சொன்னார், நாம் அனைவரும் ஒன்றுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டை உள்ளடக்கித்தான் உங்களிடத்திலே நான் வருகிறேன். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் வெவ்வேறு அல்ல. மொழியாலும் இனத்தாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் ஒரு தாய் மக்கள், ஒரு உறவு. புதிய வார்த்தையை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லுங்க? நம்ம வகைராக்கள். எங்க இருந்தாலும் நம்ம வகைராக்கள் இருந்தாங்கன்னா நம்ம ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. வகைரானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வகைராக்கள்னா பங்காளிகள்னு அர்த்தம். ஓகே. ஏதோ ஒரு காலத்தில் மூதாதையர் ஒருவரின் வாரிசுகளாக இருப்பவர்கள். அந்த ஒருவரின் வாரிசுகள் இன்றைக்கி 30 பேராக இருப்பான், அவன் தான் வகைராக்கள். அதை போல இன்றைக்கு பாண்டிச்சேரி மண்ணில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வகைராக்கள், உடன் பிறந்த பங்காளிகள். நமக்கு முன்னோர் ஒருவன், எவனோ ஒருவன் நம்மளை எல்லாம் இந்த இடத்திற்கு இட்டு சென்றிருக்கிறான். ஆகையால் வகைராக்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு பாண்டிச்சேரி மண்ணில் அவர் பிரபலப்படுத்தி இருக்கிறார் என்றால், விஜய் சொன்னனால இந்த வார்த்தை பிரபலமாயிடுச்சு. ஆமாம். கிராமங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா திருமண அழைப்பதில் போடுவாங்க, வகைராக்கள்னு போடுவாங்க. அப்படின்னா பங்காளிகள்னு அர்த்தம். ஊட்டாந்தரை பங்காளிகள், கண்டதள்ளி பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பான். அவர்களுக்கு பேர் தான் வகையரா. அது சொல்லுவான், யார் வகையரா? வெள்ளைய வகையரா. அது யார்? சுப்பையா வகையரா. அது யார்? அந்த ஆளிக்கருப்பேன் வகையரா. இது அடையாளப்படுத்தும் மக்களை. சம்மந்தியா? ஓ அவன் பங்காளியாப்பா. இதுதான் வகையராக்கள். ஆக உறவுகளை
இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இரத்த உறவுகளை ஒருமுகப்படுத்துகிற சொல்லாடல் வகையறா. அந்த வகையறாவை இன்றைக்கு பாண்டிச்சேரியில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் இரத்த உறவுகளாக கருதுகிறோம் என்கிற இடத்திற்கு அவர் வந்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய அதாவது புதுச்சேரி மாநிலத்தை, புதுச்சேரி அது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறத மாநில இதுவாக மாற்றணும், மாநில அந்தஸ்து கேட்டு பல முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்கன்னெலாம் சொல்கிறாரு. அது யார் அந்தஸ்து கொடுக்கணுன்றதையும் பேசியிருக்கணும்ல அவர். அதுக்கு இல்லைனா பாஜக அரசை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து நான் ஒரு இதை பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும்ல. இதை மாநில அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லி வரேன். 1972ஆம் ஆண்டு என் இனமானத்துடைய தேசிய தலைவனை உலகத்திற்கு அடையாளப்படுத்திய உன்னத தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக பாண்டிச்சேரி மண்ணில் தான் தேர்தல் களத்தை தொடங்கினார். 1974ஆம் ஆண்டு அந்த மண்ணில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பிடித்தது. அந்த ஆட்சி பிடிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அது மாநில சுயாட்சி உரிமை வேண்டும், பாண்டிச்சேரிக்கு தன்னாட்சி உரிமை இருக்கிறது, மாநில சுயாட்சியும் தேவைப்படுகிறது என்று சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவோடு. 17 முறை இதுவரை தன்னாட்சி அதிகாரத்தை மீறி மாநில சுயாட்சிக்கு சட்டமன்றம் ஒரு தீர்வை கொடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பியது. எந்த மத்திய அரசும் இதுவரை பாண்டிச்சேரியை கண்டுகொள்ளவே இல்லை. அதைத்தான் இன்னைக்கு பேசுகிறார். இதை யாரை குறிப்பிடுறாரு? பாரதிய ஜனதாவை சொல்லாமல் சொல்லி அடிக்கிறார். ஏன் சொல்லாமல் சொல்லணும்? அவங்க பேரை பட்டும் படாமல் அப்படிதான் பேசிட்டு அப்படியே நகர்ந்துட்டு போயிடணும்னு சொல்லுங்க. இங்கே பட்டும் படாமல் தானே அந்த கட்சி இருக்குது. தாவேக்காவை சொல்கிறீங்களா? பாரதிய ஜனதாவை சொல்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு இங்கே யார் இருக்கா? பாண்டிச்சேரியில் தான் யார் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் தான் யார் இருக்கா? தலைவர்கள் தான் இருக்கான். தொண்டை இல்லாமல் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துட்டாங்களா? அதெல்லாம் யார் கூட்டணியில் தனித்து நின்று வாருங்க. 1% ஓட்டு கூட உங்களுக்கு இல்லை. சரி ஓகே, உங்கள் பார்வையில் இங்கே தொண்டர்கள் இல்லை, பாஜக இல்லை, அதை சொல்லி அடிக்கிறதுல என்ன தயக்கம் விஜய்க்கு? என்ன பயம்? தயக்கம் இல்லை. நம்ம ஒரு விஷயம், ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு விளம்பரமாக அமைந்து விடக்கூடாது. பாஜகவுக்கு விளம்பரம் தேடி வரும்ல, திமுகவுக்கு விளம்பரம் தேடி தராரு. விளம்பரத்துக்கு அது வந்து மோசமான விளம்பரம். நல்ல விளம்பரம் இருக்குல்ல. இது அயோக்கியத்தனமான விளம்பரம். திமுகவை பற்றி பேசுவதே அவர் அப்படி தான் பேசணும் அந்த இடத்துல. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி கடைசியாக இப்போ இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் மாநில சுயாட்சி தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிச்சு. அதை அழகாக குறிப்பிடுறாரு. 30 ஆண்டு காலம் திரைத்துறையில் நான் பணியாற்றுகிற போது என்னை தூக்கி பிடித்து தாங்கி கொண்டீர்கள் என்று பாண்டிச்சேரிக்கு ஒரு புகழாரத்தை கொடுத்து நான் அரசியலுக்கு வருகிறேன், என்னை மீண்டும் தாங்கி பிடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லியிருப்பது அரசியலின் பெருமாற்றம். பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. 5 மிகப்பெரிய மில்கள், பின்னி மில்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதுவரை அங்கே ஒரு ஐடி விங்கே தொடங்கலை. ஓகே. அப்படி என்றால் அங்கே வாரியர்ஸ் டீம் இன்னைக்கு இறங்கி களத்தில் புகுந்து அடி நொறுக்கிறான்னா அது காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி லட்சம் தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்கு குழுமி இருந்தாலும் 5000 பேரை அனுமதிப்பதற்கு காவல்துறை ஒத்துக்கொண்டாலும் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் தொண்டர்கள். வேறு வழி இல்லை. தலைவனை பார்ப்பதற்கு ஒரு முறை என்று அவன் தேடி பார்க்கிற போது உள்ளே புகுந்தான். வேறு வழி இல்லை. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியலை. வேறு விபரீதங்கள் வந்துவிடும் என்பதை காவல்துறை சற்று அச்சத்தோடு அணுகியது. அதை ஐடி நிறுவனங்கள் ஏதாவது ஒன்று இருக்கிறதா பாண்டிச்சேரியில் என்று இன்றைக்கு கேட்டிருக்கிறார். அதை விட முக்கியமானது இன்னொன்று இருக்குது. பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாம் போன்ற பகுதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி மாநிலத்தை உள்ளடக்கியவை. எந்த பகுதியும் முன்னேற்றம் அடையவில்லை என்பதை அழகாக சுட்டிக்காட்டிவிட்டு சொன்னார். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு மனிதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், படகுகள் விடுவிக்கப்படவில்லை. இதற்கான தீர்வை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறார். காரைக்காலில் நிச்சயம் கலந்துரையாடுவார் மக்களோடு. அது பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்சம் காலம் பொறுங்க, எல்லாம் நடக்கும். பாண்டிச்சேரியில் பார்க்கிங் வசதி இல்லை, கழிவறை வசதிகள் கிடையாது. இன்றைக்கு பேசியிருக்கிறார். அதை விட முக்கியம், குடும்ப அட்டைதாரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரேஷன் கடை இல்லை, ஒரு பொருள் கூட வாங்குவதில்லை. தமிழ்நாட்டை போல இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் பாண்டிச்சேரியை பாராட்டணும். இங்கே ரேஷன் அரிசியிலே ஊழல் நடக்குதுல்ல, அங்கே அது நடத்த முடியாது. கடையில் என்ன எப்படி நடத்துவான்? இங்கே ரேஷனில் கொள்ளை, அங்கே ரேஷனே இல்லை.
ஆக அதையும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வறுமையானால் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், டிஜிட்டல் முறையில் எல்லாமே. எவனும் அங்கே பிசுற முடியாது. தமிழ்நாட்டிலே தான் டிஜிட்டல் முறையில் தான் அரிசி பருப்பெல்லாம் வரும். நீ வரவே வேண்டாம். உன் வீட்டுக்கு மாதம் மாதம் இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து விழுந்துடும். லாரியில் ஊழல் பண்ண முடியாது இனிமே, தெரியுமில்ல. அவர் சொன்னார், திமுகவை நம்பாதீர்கள். தெளிவாக அடிச்சிட்டார் பாண்டிச்சேரியில். இனிமேல் திமுகவுக்கு அங்கே ஓட்டு விடுமாங்கிறதே சந்தேகம். யார் இருக்கிறான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, அது வேற. தேடுறாலும் நம்ம கிடைக்காது. இல்லை, முடிஞ்சு போச்சு. பாண்டிச்சேரியில் திமுக என்கிற ஒரு விஷயம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. இனிமேல் பணத்தை கொட்டி வேறு யாராவது விலைக்கு வாங்கினா தான். ஏன்னா பணம் தான் இருக்கே. ஊழல் அமைச்சர் ஒருத்தர் அங்கே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு அமைச்சரை கொண்டாந்து போட்டாச்சு. கிட்டத்தட்ட அந்த அமைச்சருக்கு எந்த பதவியும் கொடுக்காம, எந்த அந்தஸ்தும் கொடுக்காம, ஒரு பொம்மையான ஒரு அமைச்சரை இதுவரை என்ஆர் காங்கிரஸ் வைத்திருக்கிறது என்றால் அதையும் சுட்டி காட்டி விட்டார். ஏன்னா அவர் இஸ்லாமியர். அங்கே இருக்கிற இஸ்லாம் மக்கள் அதை இன்றைக்கு மிகுந்த வருத்தத்தோடு பார்க்கிறார். இஸ்லாமியர் ஒருவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார், அந்தஸ்து கொடுக்கல. இது எவ்வளோ பெரிய கேவலம் அது அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லிட்டார். ஆனால் இன்னொன்று, ரயில்வே திட்டம் இதுவரை பாண்டிச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஏன் என்று கேள்வி கேட்க வைத்து விட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி நிறுவப்படுமையானால் முதலாக ரயில்வே திட்டங்களை உருவாக்கும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையை உருவாக்குவோம். இப்போவே தேர்தல் அறிக்கையை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்து மத்தியிலிருந்து வருகிற நிதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடை வஞ்சிப்பதை போல பாரதிய ஜனதா பாண்டிச்சேரியும் வஞ்சிக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கை நடந்து கொள்ளுகிற அடாவடித்தனங்களை தோலுரித்து விட்டு சொல்லுகிறார். காரைக்கால் மீனவர்கள் இனிமேல் கடலுக்குள் செல்வது எப்படி என்பதை தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிவிட்டு வந்தார். நேரம் இலங்கைக்கு சவுக்கடியாக இருக்கும். நேரம் இலங்கை உள்துறை அமைச்சர்லாம் கதறுவான். ஏன்னா ஏற்கனவே பேசிட்டார்ல, நாகப்பட்டினத்தில் பேசின பேச்சுக்கு இலங்கை அமைச்சர்லாம் வந்துட்டான். எங்கே தனுஷ்கோடி கிட்ட தான் போயிட்டு வந்துடலாமான்னு கூட யோசிச்சாங்க. வந்தீங்கன்னா உதச்சிருவானுங்க இங்கே தமிழ்நாட்டில். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில், இதில் நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், செங்கோட்டையன் ஏன் பேசலை, ஆனால் நாஞ்சில் சம்பத்தி ஏன் பேசலை, இப்படி ஒரு சம்பவம் இருக்குல்ல. ஆமாம், அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமே 1.5 மணி நேரம் தான். அதனால் இவங்களை பேச வைக்கலன்னு அண்ணே நாஞ்சில் சம்பத்திக்கு அந்த நேரம் பத்தாது. அவர் இரவு முழுக்க பேசினா பேசிக்கிட்டே இருப்பார். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர்கள் தான் செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும். பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். ஆக இன்றைக்கு பாண்டிச்சேரி என்பது, புதுச்சேரி என்பது ஒரு புதுயுகத்தை படைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். கணக்கிலடங்கா தொண்டர்கள் கண்காணார தலைவனை பார்ப்பதற்காக முண்டியெடுத்து வந்திருந்தாலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை திட்டமிட்டு செவ்வனே செய்திருக்கிறது என்பதை பாராட்டிவிட்டு வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு காவல்துறை வெக்கி தலைகுனிய வேண்டும் என்பதை நான் பறைசாற்றுகிறேன். விஜய் உரையாற்றிய இதில் மேற்கோள் காட்டி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்பாங்க என்ன மாதிரியான அரசியல் நிகழ்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி அது மாதிரி எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி தோழர்.